ஆத்தும அறிவு. எடுத்து வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வாக்கியம். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. சொல்லுங்க, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது என்னதல்ல? நல்லதல்ல. சிந்தனை அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. எண்ணங்கள் அறிவோடு செயல்பட வேண்டும். எண்ணங்கள் அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. சொல்லுங்க, இந்த ஆத்மாவுக்கு கடவுள் ஒரு 6 அறிவை வைத்திருக்கிறார், 6 உணர்வுகளை வைத்திருக்கிறார். ஒன்று இந்த மைண்ட் எண்ணம், அது தேவனை அறிகிற அறிவு. சொல்லுங்க, 6 விதமான அறிவு இருக்கு இந்த ஆத்மாவுக்கு. அதுல முதல் அறிவு the மைண்ட்னால அந்த எண்ணத்துல, அந்த சிந்தனையில எப்பொழுதுமே தேவ அறிவு நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டாக வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம், ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன். ரோமர் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருங்க, அவர்களுக்கு என்ன இல்ல? மனதில்லாது இருந்தபடியால். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நம்முடைய ஆத்துமா வஞ்சகத்திலிருந்து திரும்ப மீட்கப்பட்டு எதுல விழுந்துச்சோ அதுல இருந்து திரும்ப மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஆத்துமாக்குள்ள முதல்ல இந்த மைண்ட்ல, இந்த எண்ணத்துல, இந்த சிந்தனையில தேவனை பற்றி கொள்ளுகிற அறிவு நமக்கு இருக்கணும். சொல்லுங்க, எப்பொழுதுமே நம்ம எண்ணத்துல தேவனை குறித்ததான அறிவு ஓடிக்கிட்டே இருக்கணும். தேவனை குறித்ததான சிந்தனை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும், குறைவுகள் வரும், ஒன்றுமில்லாத வெறுமையான சூழ்நிலைகள் வரும். இதெல்லாம் நமக்கு நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல வரும் பொழுதெல்லாம் நம்முடைய சிந்தனை மனிதனை நோக்கி போ, அந்த மனிதன்கிட்ட போ, இந்த மனிதன்கிட்ட போ, அங்க போய் காசு வாங்கி, இங்க போய் காசு வாங்கி, அங்க ஆலோசனை போ, அங்க பஞ்சாயத்து போ, இதெல்லாம் கிடையாது. மாறாக வேதத்தின் பக்கம் வரணும். நம்ம ஆண்டவரை குறித்ததான நினைவு, தேவனை குறித்ததான எண்ணம் நம்முடைய சிந்தனையில வர வேண்டும், நம்முடைய ஆத்மாவிலே வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமே இல்ல, சாப்பிட்டு சாக போறேன்னு சொன்ன சாரிவாத் உதவியுடைய குறைவுகளை அவரால் நிறைவாக்க முடியுமானால், அதே தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளையும் அவரால் நிறைவாக்க முடியும் என்று ஆத்மாவை தேவனை குறித்து சிந்திக்கிற தெய்வ பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா.